கோக் சூஹிங்கிறவர் ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் இஸ் ஃப்ரம் ஜப்பான். அவர் வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷனை வந்து உலகுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போது மனிதனுக்கு வந்து மருத்துவ ரீதியாக நிறைய சொல்கிறாங்க. 3 ஹார்ட் இருக்கிறதா சொல்கிறார். எத்தனையோ அலோபதி டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு ஹார்ட் வந்து மார்பனுடைய இடது பக்கத்தில் இருக்கிறதாகவும், இன்னும் 2 ஹார்ட் காலினுடைய கெண்டைக்கால் பகுதியில் 2 ஹார்ட், இப்படி 3 ஹார்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் மெடிடேஷன் போகும்போது இந்த கெண்டைக்கால் இருக்கிற ஹார்ட் மெடிடேஷனுக்கு பயன்படாது. அப்போது மெடிடேஷனுக்கு பயன்படுத்துகிற ஹார்ட்டு தூளதேகத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட். இது வந்து தூளத்தில் இருக்கிற ஹார்ட். அதே சமயத்தில் சூக்குமத்தில் இருக்கிற ஹார்ட் இதயம்னு சொல்லுவாங்க. தூளத்தில் இருக்கிறத இருதயம் சொல்லுவாங்க. தூளத்தில் சூக்குமத்தில் இருக்கிறத இதயம், மனதனுடைய ஹார்ட். மனது இதயமாக இருக்கிறது, உடலில் இருதயமாக இருக்குது. இங்கே உடலில் இருக்கிற இருதயம் இரத்தத்தை உடலெங்கும் பாய்ந்து வரவ செய்து, சூக்குமத்தில் இருக்கிற இதயம்ங்கிறது மனது இறைவனுடைய எண்ணங்கள் வர்றபோது ஜீவசக்தி உடலேகமாக பாய செய்யுது. ஆக நம்முடைய மெடிடேஷன், தியானம் என்பது உடலில் இருக்கிற ஹார்ட்னுடைய இரத்த ஓட்டம் பெருகிறதுக்கு சத்தியத்தை கொண்டு இருக்கும்போது இந்த ஹார்ட் உடலேகமாக ரத்தத்தை பரப்புறதும், சூக்குமமாக இருக்கிற மனதில் இறைவனுடைய எண்ணங்கள் வந்தோடனே ஜீவசக்தி உடலேகமாக பாய்ந்து வருவதற்கும், ஆரோக்கியத்தை பெற்று உணர்வு பெற்று ஜீவனோட லயமாவதற்கு இந்த 2 ஹார்ட்லேயும் மெடிடேஷன் பண்ணுறது தான் ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் சொல்லப்படுது.